Hello guys, so today is day 36 of Rave. Actually வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஏஓ சார் வந்து விசிட் பண்ணோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸை நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதான் ஏஓ சார் விசிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலூர் கிளம்புறோம். டிஆர்எஸ்ன்ட்டு ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இருக்குது, அதையுமே வந்து இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். மற்றதெல்லாம் வந்து நான் அப்கமிங் மூமெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டேயில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றத லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். டிஎன்ஏயு பாலூர். ஸோ எல்லா டிஎன்ஏயு இன்ஸ்டியூட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். லைக் இந்த மாதிரி ஒரே சேம் கலர்ஸ் அண்ட் இந்த மாதிரி பில்லர்ஸ். So that are released here, and even we are doing seed production of the popular varieties which are very much required by the farmers. So in and around this area. இங்கே வந்து நிறைய கேட்பாங்க இல்லையா, ஸோ சில வெரைட்டிஸ் பர்டிகுலராக அந்த மாதிரி வெரைட்டிஸும் நாங்கள் நம்ம சீட் ப்ரொடக்ஷன் தட் இஸ் ஃபார்மர் சர்வீஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ஃப்ளேவர்ஸ்னால் என்ன, அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆஷ்கார்டு தெரியுமா, என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க, சாம்பல் பூசணின்னு சொல்லுவோம் இல்லையா. சாம்பல் பூசணி இப்போ இது டிஸ்ட்ரிக்ட்லாம் உடைப்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அது நீங்கள் வந்து பெரிய சைஸில் தான் பார்த்துருக்கீங்க. ஓகேவா, இது வந்து இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாவில் கூட நம்ம கல்டிவேட் பண்ணுவோம், சின்னதாக இருக்கும். ஓகே, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், ப்ராமினென்ட் மார்க்கிங்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்காது. ஆஃப் ஃப்ளேவர்னால் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி, அது இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால வந்து stock and cyan. So root stock may be any type of variety. Okay, but cyan should be the root type or mother should be collected from the other plant. Okay, so then only we can get a root type variety or plant. Okay, seedling that is used as a root stock. Okay, this may be any type of variety. எனி டைப் ஆஃப் வெரைட்டி நீங்கள் இதுலேருந்து எடுத்தால் கூட சரிதான். நம்ம மதர் பிளான்ட் எடுத்தாலும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஃப்ரூட் வந்து அந்த ஃப்ரூட் டைப். பட் சீட்ஸ் இருக்குது பாருங்கள், திரும்ப அதை போட்டிங்கன்னா அது வராது. ஸோ சின்ஸ் இட் இஸ் கிராஸ் பாலினேட்டட், ஓகே, ஸோ யூ கேனாட் கெட் ஃப்ரூட் டைப் பிளான்ட் டு சீட்ஸ். ஓகே, பட் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அதே இதாக இருக்கும், அதில் மாற்றம் இருக்காது, எந்த மாற்றம். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து தான் எடுத்து போட்டோம், இருந்தாலும் நமக்கு வந்து அந்த வெரைட்டி வராது. ஸோ நம்ம ஹெல்த்தியான இந்த ஸ்டாக்கை நம்ம டெவலப் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணுவோம். ஸோ இது கிராஃப்டிங். ஸோ திஸ் ஆர் ஆல் தி மதர் பிளான்ட்ஸ். ஸோ இப்போ அந்த கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது சின்னதாக இருக்குன்னு நினச்சிக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10 years ஓல்டு பிளான்ட்ஸ். இந்த மதர் பிளான்ட் இருக்கு இல்லையா, சென்டரில் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 years மேலே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ள பிளான்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ வேரின் we are allowing the lateral branches to emerge. ஸோ அந்த lateral branches பார்த்தீங்கன்னா அந்த டெண்டராக இருக்கும்போதே என்ன பண்ணணும் நம்ம, ஸோ இந்த கிராஃப்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த மேலே இருக்கக்கூடிய டாப் போர்ஷன் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த மதர் பிளான்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக அதை பாருங்கள் தெரியுதா, அப்படியே பெண்ட் பண்ணி, ஓகே, பெண்ட் பண்ணி, ஸோ அந்த பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட் கொடுத்துருவாங்க. ஓகேவா, கட்னா கம்ப்ளீட் கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல இப்போ நம்ம கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒரு லெமனை ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கட் கொடுத்தோன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக கொடுத்தாலும் என்ன ஆகும்னா
கம்ப்ளீட்டாக அந்த கேம்பியல் போர்ஷன் வந்து நான் கட் ஆகிடும். ரொம்ப கொடுக்கலன்னா அந்த கேம்பியல் போர்ஷன் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அந்த கேம்பியல் போர்ஷன் இருக்குல்ல, கேம்பியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த பார்ட் வந்து நான் எக்ஸ்போஸ் ஆகணும். ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் ஸோ ஏ மிக்சர் ஆஃப் red earth and cow dung is mixed and applied over the tied portion. Okay. So அது எதுக்காக அப்படி பண்ணுறோம்னா, நம்ம இந்த ரோடன்ஸ் இருக்கு இல்லையா, ரோடன்ஸு, ஸ்குரில்ஸு, ரேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஓவர் நம்ம அது பண்ணுறோம். ப்ரொடெக்டிவ் மெஷர். அப்புறம் டைரெக்டாகவும் ரெயின் வாட்டரும் அது போகாமல் அளவுக்கு பார்த்துக்கணும். டெல் ஃபியூ கிராஃப்டிங் மெத்தட்ஸ். பக்கத்துல வச்சு பண்றோம் இல்லையா, அதனால வந்து யார் இன்னார்ச்சுன்னு சொல்லலாம். ஓகே. எதுக்கு இது மேங்கோனா மேங்கோ தான் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். விஆர்எஸை வந்து ஆல்மோஸ்ட் விசிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸ்ன்னு ஒரு ஸ்டேஷன் போகிறோம். அந்த எஸ்ஆர்எஸ் ஸ்டேஷனை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி விலாகில் வந்து புதுசாக ஒரு ஆள் ஜாயின் ஆகியிருக்காரு. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தேவபிரசாத். இஸ் அ வெரி டேலண்டட் காய். ஸோ எஸ்ஆர்எஸோட அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா சுகர் கேன் ரிசர்ச் ஸ்டேஷன். ஸோ இப்போ வந்து வெஜிடபிள் ரிசர்ச் ஸ்டேஷனை வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் ரிசர்ச் ஸ்டேஷன் தான் போகிறோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். 2 hours later. எஸ்ஆர்எஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு கிளாஸ் கவனிக்கிறதும் அது நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸோட சுகர் கேன் ஃபீல்டில் தான் இப்போ இருக்கோம். கரெக்டாக எனக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சுகர் கேன் ஃபீல்டு தான். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ப்ராடா இருக்கு. அதே மாதிரி கோசி 25 அடுத்த வெரைட்டி, அது வந்து டு த எண்ட் நல்ல ஹைட் 300, 340, 350 வரைக்கும் போகும். அதனால என்ன ஆகும், லாட்ஜிங் ஆகிடும், விழுந்துரும். ரொம்ப வறந்து நிற்க முடியாது இல்லையா, அது என்ன பண்ணும், சாஞ்சிரும். சில ஃபார்மர்ஸ்க்கு அது சாயறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே மெக்கனைஸ் வந்துடுச்சு, மிஷின் வச்சுது, ஆள் இல்லை, வெட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஃபீடிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, தண்ணி கிட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ எதெல்லாம் மெக்கனைசேஷன் போகுமோ அந்த மெக்கனைசேஷன் போகும். பட் நம்ம எதெல்லாம் நிற்குதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாமே நமக்கு வந்து ஈல்டு கொடுக்காது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஈல்டு வேணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு இந்த க்ராப் வந்து ரைஸ் ஆகிருக்கிறத பொறுத்து தான் நமக்கு ஈல்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபெனல் சைக்ளோன் இல்லையா. ஸோ அதில் என்ன எடுத்து கரெக்டாக 8th month or 9th month ஸ்டாண்டிங் க்ராப்பில் கம்ப்ளீட் வாட்டர் ஸ்டாக்னேஷன். அப்போ கம்ப்ளீட் வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கும்போது என்ன ஆகும், இட் நீட் டு சர்வைவ். நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இன்னைக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு 2 மணிக்கு சாப்பாடு கொடுக்கல, பட் இருக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு யூ பீப்புள் ஆர் அட்டெண்டிங் த கிளாஸ் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ எப்படி கரும்பு சுகர் கேன் எப்படி நிற்கும் அப்படின்னா, இது ப்ராப்சஸ் நான் டோல்டு நஸ் கோசி 24 அதில் பார்த்தீங்கன்னா வேர் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக எலாபரேட்டாக இருக்கும், திக்காக இருக்கும், டெண்டராக இருக்கும். ஸோ
25 சொன்னாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ரூட்ஸ்லாம் மெல்லீஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஃபிசியாலஜிக்கலி ஐடென்டிஃபிகேஷன். நம்ம அப்பார்ட் ஃப்ரம் த இப்போ சாயில் சயின்சஸ் சார் எடுத்திருப்பாரு, ப்ரீடர் எடுத்திருப்பாரு, அவர் தனியாக ஃபீச்சர்ஸும் சொல்லுவார், அப்புறம் என்டமாலஜிஸ்ட் தனியாக சொல்லுவாங்க. அப்போ ஃபிசியாலஜிஸ்டில் ஒரு ஹோல் திங் இருக்கும். இதெல்லாமே சர்வைவல் ஆஃப் இருக்கும். இதெல்லாம் இருக்கா மட்டும்தான் அந்த கரும்பு வந்து தரமாக இருக்கும். பட் ப்ரீடர் என்ன பண்ணுவார், ஜூஸ் வெரைட்டிஸ் இதை வந்து எடுத்து பார்ப்பாங்க, எடுத்துட்டு ஜூஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணும்போது கரெக்டாக 10th மந்த்துக்கு ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். அதே 12th மந்த் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லிட்டில் வேரியேஷன் பட் ஹை காயில். பட் கண்டினியூஸ் ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர் ஆஃப் 60 days or 70-80 daysல இருந்ததுன்னா கம்பல்சரி சுகர் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இஃப் இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு கிராப் ஆல்சோ, வாட்டர் லாகிங் இருந்தால் கூட அதுக்கு வாய்ப்பு. கம்ப்ளீட் 45 days நோ இஷ்யூஸ். 45 days அந்த கரும்பு தண்ணியில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து நான் அந்த இஷ்யூஸஸ் வச்சு சொல்கிறேன் நான். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். கோகனட் டெண்டர் கோகனட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எப்படி ஒரு வட்டு இந்த வட்டு, ஒரு சைடு இந்த சைடும் வெட்டு வழியாக வருது. இதில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்கல் எஃபிஷியன்டி லீஃப் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து 3rd 4th 5 அது மட்டும்தான் ஃபோட்டோசிந்தட்டிக்கல் எஃபிஷியன்ட். என்ன க்ராப் எடுத்தாலுமே 3rd 4 5 6, இஃப் யூ கோ ஃபார் 6 ஆல்சோ நோ ப்ராப்ளம். So if you have any analysis, if you go 3rd leafல 4th leafல எடுத்து இல்லை 3rd 4 5 4 உடைய பூல்டு டேட்டாஸ் நீங்கள் எடுத்து அனாலிசிஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்றது தெரியும். இப்போ நீங்கள் தொட்டு பாருங்க, இலையெல்லாம் தொட்டு பார்த்து ராயமா சொல்லுங்க பார்ப்போம். 25 cm. இது பார்த்தீங்கன்னா இன்டரோட லென்த் ஜாஸ்தி இருக்குல்ல, 28 to 30 அந்த அளவு இருக்கு. இங்கே குறைய வரும்போது நீங்கள் சொல்கிறது 15 அது ஓகே. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுடைய சீடு மெட்டீரியல். இதுக்கு விதைன்றது நெல் மாதிரிலாம் விதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுடைய சீடு. இது பேர் பட்டுன்னு சொல்லுவோம். கிட்ட கூட எடுத்து இது பேர் பட்டு. இந்த பட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடியதான் 2 ஏரியா. இப்போ இது வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் மதர் பிளான்ட் ஆகும். ஆனால் இது மட்டும் முளைக்காது, சைடில் உள்ள டில்லர்ஸ் இதுதான் 2 ஏரியான்னு சொல்கிறோம்ல, இதுலேருந்து வேர் முளைக்கும், இதுலேருந்து கரும்பு வரும். அப்போது நான் ஒரு பயிர் போட்டேன்னா ஐ கேன் ஏபிள் டு கெட் மோர் தென் 12 கெயின்ஸ் எனக்கு கிடைக்கும். பட் அதில் நிறையா அக்ரானமிக்கல் ஒர்க்லாம் இருக்குது. ஃபீல்டு வந்து ஸ்பேஸிங் கரெக்டாக விடணும், ஸ்பேஸிங் 150 to 90 சென்டிமீட்டர் விடணும். முதல்ல 90-60 தான் போட்டிருந்தாங்க. ஸோ 1.5 அடி ஒரு கரும்புக்கும் இன்னொரு கரும்புக்கும் 1.5 அடி வச்சுருந்தா தான் உனக்கு அதிகமாக ஸ்பேஸிங் கிடைக்கும், அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் டில்லர்ஸ் இன்க்ரீஸ். இதுதான் ரீசன். ஸோ இந்த 2 ஏரியா முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஓவல் ஷேப்பில் மிஷினில் கட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஃபுல்லாக கட் பண்ணோம். பிகாஸ் why we need to left the other part of the number of grains also, which state is first in sugarcane production? Uttar Pradesh. Why?